செம்மணியில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைகுழியானது மிகவும் பயங்கரமான ஒரு மனித புதைகுழியாக மாறி வருகிறது. அங்கு கண்டுபிடிக்கப்படுகின்ற எலும்புக்கூடு எச்சங்கள் மற்றும் மாணவி கிருசாந்தியை படுகொலை செய்த படுகொலையாளியான சோமரத்ன ராஜபக்ச வழங்கிய வாக்குமூலம் என்பனவற்றின் அடிப்படையில் பார்க்கின்ற போது இந்த செம்மணியில் தற்போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ள சித்துப்பாத் இந்து மயானத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள இந்த மனித புதைகுழியானது மிகவும் பயங்கரமான ஒரு புதைகுழியாக காணப்படுகிறது. இந்த விடயம் தொடர்பாக நாங்கள் ஆழமாக ஆராய்ந்து பார்க்கின்ற போது கடந்த பிப்ரவரி மாதம் நல்லூர் பிரதேச சபையினால் அந்த இந்து மயானத்தில் சில கட்டிட வேலைகள் செய்வதற்காக நிலம் கிண்டப்படுகிறது. அவ்வாறு நிலம் கிண்டப்படுகின்ற போது அங்கு மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்படுகிறது. மயானம் என்றபடியினால் மனித எலும்புக்கூடுகள் இருக்கலாம் என்ற அச்சத்தில் அது தொடர்பாக போலீசாரிடம் உடனடியாக முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டதன் அடிப்படையில் போலீசார் அவ்விடத்தை தமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருகின்றனர். அதன் பின்னர் இந்த இடத்தில் அதிகளவான மனித எலும்புக்கூடுகள் இருக்கலாம் என்ற அச்சத்தில் நீதிமன்றத்தின் ஊடாக அந்த மனித புதைகுழியை கிண்டுவதற்கான உத்தரவினை பெறுகிறார்கள். நீதிமன்றமும் அனுமதித்ததன் பின்னர் தற்போது அகழ்வு பணிகள் இடம்பெற்று வருகிறது. அகழ்வு பணிகள் சிறிது காலம் இடைநிறுத்தப்பட்ட நிலையில் தற்போது மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த மனித புதைகுழி தற்போது யாழ்ப்பாணம் மாவட்ட நீதவான் நீதிமன்ற நீதிபதி ஆனந்தராஜாவின் கண்காணிப்பின் கீழ் துறைசார் நிபுணரும் பேராசிரியருமான சோமதேவாவின் தலைமையில் அகழ்வு பணிகள் இடம்பெறுகிறது. அத்துடன் காணாமல் ஆக்கப்பட்டோர் ஆணைக்குழுவின் சட்டத்தரணி பூரணி மரிநாயகம், காணாமல் ஆக்கப்பட்ட உறவினர்கள் சார்பாக சட்டத்தரணி நிரஞ்சன், சட்ட மருத்துவ அதிகாரி செல்லையா பிரணவன் தலைமையிலாக அகழ்வு பணிகள் தற்போது 5 நாட்களாக இடம்பெற்று வருகிறது. இந்த 5 நாட்களாக இடம்பெற்ற அகழ்வு பணியில் 13 எலும்புக்கூடுகள் முழுமையாக இதுவரை பெறப்பட்டுள்ளது. அந்த எலும்புக்கூடுகளின் ஊடாக பெறப்பட்ட ஊகங்களில்தான் தற்போது இந்த மனித புதைகுழி மிகவும் பயங்கரமானதாக இருக்கும் என எதிர்வு கூறப்படுகிறது. அவ்வாறு என்னவெனில் 5ஆம் நாள் அகழ்வு பணி இடம்பெற்ற போது அங்கு 1 வயது மதிக்கத்தக்க சிசு ஒன்றினுடைய எலும்பு தொகுதிகள் தற்போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட 13 தொகுதிகளிலும் சிறுவர் பெண்களினுடைய உடல் தொகுதியே கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் அந்த எலும்புக்கூடுகளில் எவ்விதமான ஆடைகளும் காணப்படவில்லை. எனவே அந்த இடத்தில் அவர்கள் நிர்வாணமாக கொண்டு வரப்பட்டு அல்லது கொலை செய்யப்பட்டு நிர்வாணமாக கொண்டு வரப்பட்டு இங்கு தாக்கப்பட்டுக்கலாம் என்ற ஒரு விடயம் தெளிவாகிறது. ஏனெனில் எவ்விதமான ஆடை எச்சங்களும் அந்த எலும்புக்கூட்டு தொகுதியில் இல்லை. அத்துடன் அனைத்து மனித உடல்களும் அடித்து கொலை செய்யப்பட்டதற்கான சாத்தியக்கூறுகளே அந்த மனித எலும்புக்கூடுகளில் காணப்படுகிறது. பாகங்கள் நொறுக்கப்பட்டிருப்பதை அடிப்படையாக கொண்டு அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என குறிப்பிடப்படுகிறது. இந்த நிலையில் இவ்வாறு பயங்கரமான அதிகளவான மக்கள் இங்கு கொலை செய்யப்பட்டு போடப்பட்டிருக்கலாம். இது ஒரு மிகவும் பயங்கரமான படுகொலை செய்யப்பட்டவர்களுடைய உடல் என்பதால் இந்த அகழ்வு பணி நிச்சயம் இடம்பெற வேண்டும். இந்த மனித புதைகுழியானது ஒரு பயங்கரமானதாக கருதப்படுகின்றது. இந்த நிலையில் தற்போது மாணவி கிருசாந்தி செம்மணியில் படுகொலை செய்யப்பட்டது அனைவருக்கும் தெரியும். அந்த படுகொலையின் பிரதான கொலைதாரியான குற்றவாளியாக அடையாளம் காணப்பட்ட சோமரத்ன ராஜபக்ச தற்பொழுது நீதிமன்றத்தில் இது தொடர்பாக அவருடைய வழக்கு வரப்பட்ட போது அவர் வாக்குமூலம் வழங்கிய சாட்சியம் ஒன்று உள்ளது. அந்த சாட்சியத்தின் அடிப்படையில் தாங்கள் கிருசாந்தியை கொலை செய்து அந்த இடத்தில் புதைத்ததாகவும் அத்துடன் 400 விலையிலான மனித உடல்கள் அந்த செம்மணியில் கொலை செய்யப்பட்டு புதைத்தோம் என அவர் வாக்குமூலம் வழங்கியுள்ளார். எனவே இந்த செம்மணி மனித புதைகுழியில் மாணவி கிருசாந்தியின் உடல் உட்பட 400க்கும் அதிகமான 600 பேரினுடைய அந்த காலப்பகுதியில் 600 பேர்கிட்ட காணாமல் ஆக்கப்பட்டனர். எனவே அவ்வளவு பேரும் அங்குதான் கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது இவருடைய வாக்குமூலத்தினூடாக தற்போது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அதற்கு அடிப்படையிலே அந்த வகையில் இந்த புதைகுழியில் இதுவரை 13 மனித உடல்கள் மீட்கப்பட்டுள்ளது. எனவே இந்த புதைகுழியானது மிகவும் பரந்தளவில் அல்லது ஆழமான ஒரு புதைகுழியாக காணப்பட வாய்ப்புகள் உள்ளது. ஸ்கேனர் மூலம் அதனுடைய பரப்பை அவதானிப்பதனூடாக மேலும் இதில் மனித உடலங்கள் இருப்பதை உறுதிப்படுத்த முடியும். அவருடைய சாட்சியத்தின்படி 400க்கும் மேற்பட்ட உடல்களை இங்கு புதைத்தோம் என அவர் கூறுகிறார். எனவே நிச்சயமாக இந்த மனித புதைகுழி என்பது மிகவும் பயங்கரமான ஒன்றாகவே மாறப்போகின்றது என்பதில் அச்சமில்லை. இந்த நிலையில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் இந்த பயங்கரமான மனித புதைகுழியை உடனடியாக
பாதுகாப்பு ஒரு சர்வதேச மனித புதைகுழியாக பிரகடனப்படுத்தி அதற்குரிய பாதுகாப்பு பலப்படுத்த வேண்டும். தற்போதுள்ள நிலைமையில் யார் வேண்டுமானாலும் அங்கு வரலாம், என்னவும் செய்யலாம் என்ற நிலையில் அந்த புதைகுழி காணப்படுகிறது. எனவே அதை சர்வதேச ரீதியான ஒரு மனித புதைகுழி வலயமாக பிரகடனப்படுத்தி சர்வதேச ரீதியாக அதற்கான நிதிகளை பெற்றுக்கொள்வதுடன் அந்த பாதுகாப்பையும் உறுதிப்படுத்த வேண்டும். ஏனெனில் தற்போது வழங்கப்படுகின்ற நிதி என்பது மிகவும் குறைவானதாகவே காணப்படுகிறது. அந்த நிதியை அடிப்படையாக கொண்டு அகழ்வு பணியை மேற்கொள்வது என்பது மிகவும் சிரமமான ஒரு விடயமாக மாறியுள்ளது. எனவே இதை ஒரு மனித புதைகுழி வலயமாக பிரகடனப்படுத்தி அதற்கான நிதியை பெறுவதுடன் பாதுகாப்பையும் வலுப்படுத்த வேண்டும் என குறிப்பிடுகிறார். எனவே இவ்வாறான பாதுகாப்பை வலுப்படுத்துவதன் ஊடாக இந்த மனித புதைகுழியில் புதைக்கப்பட்டவர்கள் மேலும் பல்வேறு உடலங்கள் கண்டுபிடிக்கப்படுவதுடன் இதற்கான நீதியையும் பெற்றுக்கொள்ள முடியும் என அவர் குறிப்பிடுகிறார். இந்த நிலையில் அவர் இவ்வாறு குறிப்பிடுகின்ற போது தற்போதைய தேசிய மக்கள் சக்தியினுடைய நீதியமைச்சராக இருக்கின்ற கர்சன நாணயக்காரர் இந்த விடயத்தில் நாங்கள் அவதானம் செலுத்துகின்றோம். நிச்சயமாக இது தொடர்பான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையை நாங்கள் நிச்சயம் மேற்கொள்வோம். இதன் பாரதூரம் எங்களுக்கு விளங்குகிறது. எனவே இந்த மனித புதைகுழி தொடர்பான உறுதியான நடவடிக்கைகளை பொறுப்புடன் நாங்கள் மேற்கொள்வோம். நீங்கள் கேட்டது போல் பாதுகாப்பு வழங்குவதுடன் அதற்கான நிதியை ஒதுக்குவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதுடன் துரிதமான விசாரணைகள் இடம்பெற்று தேவையான நீதியை பெறுவதற்கு தேசிய மக்கள் சக்தி நிச்சயம் துணை நிற்கும் என கர்சன நாணயக்காரவும் குறிப்பிடுகிறார். இந்த நிலையில் இந்த மனித புதைகுழியில் செம்மணி மனித புதைகுழியில் மீட்கப்படுவது யாருடைய உடல்கள் என்பது தற்போது ஓரளவு தெரிய வந்துள்ளது. அதாவது குறிப்பாக மாணவி கிருசாந்தியினுடைய காலத்தில் அவருடன் சேர்ந்து படுகொலை செய்யப்பட்ட 400க்கும் மொத்தமாக 600 பேருக்கு கிட்டத்தட்ட 600 பேருக்கும் அதிகமான மனித உடல்கள் இங்கு புதைக்கப்பட்டுள்ளதாகவும் கிருசாந்தியின் மனித உடலும் இங்கு புதைக்கப்பட்டுள்ளமை இந்த செம்மணி மனித புதைகுழியில் இருக்கலாம் என தெரிவிக்கப்படுகிறது. அவருடைய வாக்குமூலத்துக்கு அமையவே தற்பொழுது இந்த செம்மணி மனித புதைகுழியிலும் மனித உடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு வருகிறது. எனவே அந்த காலப்பகுதியில் இராணுவத்தினரால் பலாத்காரம் செய்யப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் கொண்டு வந்து கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்ட இடமாக இந்த மனித புதைகுழி காணப்படுகின்றது. எதிர்வரும் காலத்தில் விசாரணைகள் இடம்பெறுகின்ற போது மேலும் பல திடுக்கிடும் உண்மைகள் வெளிவரும் என்பதில் எவ்விதமான ஐயப்பாடும் இல்லை. இந்த நிலையில் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளால் இன்றைய தினம் சர்வதேச ரீதியாக இந்த விசாரணைகள் அவசியம் என்பது கூறி ஒரு போராட்டம் ஒன்றும் முன்னெடுக்கப்பட்டது. சர்வதேசமே ஏன் கொன்றாய் எங்கள் உறவுகளை ஏன் கொன்றாய் ஏன் கொன்றாய் ஏன் கொன்றாய் ஏன் கொன்றாய் ஏன் கொன்றாய் ஏன் கொன்றாய் வேண்டும் 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 விடுதலை செய் விடுதலை செய் விடுதலை செய் விடுதலை செய் விடுதலை செய் விடுதலை செய். தமிழின விடுதலை போராட்டத்தின் உயிர்நீத்த முதல் தியாகி பொன் சிவகுமாரனின் 51வது நினைவு தினம் இன்று இடம்பெற்றது. இன்று முற்பகல் யாழ் உடும்பராய் சந்தி பகுதியில் அமைந்துள்ள பொன் சிவகுமாரின் நினைவு தூபியில் குறித்த நிகழ்வு இடம்பெற்றது. இதன்போது சுடரேற்றப்பட்டு பொன் சிவகுமாரின் உருவ சிலைக்கு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டது. இன்றைய நினைவு தினத்தில் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டாக்டர் தேவானந்தா, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் இணைத்தலைவர் தர்மலிங்கம் சுத்தாத்தன், இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானம், பொன் சிவகுமாரின் சகோதரி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பொன் சிவகுமாரனுக்கான நினைவு அஞ்சலி. மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய செயலாளர் நாயகம் தோழர் டாக்டர் தேவானந்தே போன்று தமிழரசு கட்சியினுடைய என்று பல்வேறு தரப்பினர் இங்கே வந்திருக்கின்றார்கள். புரோட் அமைப்பினுடைய தலைவர், முன்னாள் நாடாளுமன்ற தங்களுடைய மூத்த
தலைவனுக்கு மூத்த வழிகாட்டிக்கு தங்களுடைய இறுதி அஞ்சலியை அல்லது அம்பத்தி நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. பொன் சிவகுமாரனுக்கான நினைவு அஞ்சலி நிகழ்வுகள் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நிகழ்வாக தன்னுடைய விடுதலை பயணத்தை ஆரம்பித்த விந்தன் ஜனகரத்தினம் அஞ்சலி செலுத்தி இருக்கின்ற நிலையில் தன்னை இணைத்துக் கொண்ட ஈழமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய செயலாளர் நாயகம் தோழர் டக்ளஸ் தேவானந்தா அவர்களின் ஆலோசனை பல்வேறு செயற்பாடுகளை மேற்கொண்ட ஸ்தவராஜா அவர்களும் இந்த இடத்திலே கலந்து கொண்டு பொன் சிவகுமாரன் அவர்களுக்கு தன்னுடைய அஞ்சலீஸ்வரன் அவர்களும் தற்போது தன்னுடைய மலரஞ்சலியை செலுத்திக் கொண்டிருக்கின்றார். இவ்வாறு பல்வேறு தரப்புகளையும் சேர்ந்த அரசியல் தலைவர்களுக்கு சக கௌரவத்துடன் வாழ வேண்டும். யார் போராளி ஈழத் தமிழர்கள் மத்தியிலே விடுதலை உணர்வை தூண்டி தமிழ் மக்களுடைய உரிமை போராட்டத்தினுடைய ஆரம்ப வித்தாக முதல் வித்தாக களப்பலி ஆகிய அண்ணன் சிவகுமாருடைய அஞ்சலி நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்ற வந்திருக்கின்ற அதனுடைய இந்த நிகழ்வினுடைய ஒருங்கிணைப்பாளர்களாக தலைமை உரை நிகழ்த்திய வரவேற்புரை நிகழ்த்திய நண்பர் நித்தி அவர்களே, அதே போல தோழர் தவராசா அவர்களே, அடுத்தது சிவகுமாரனுடைய சகோதரி சிவகுமாரி அவர்களே, மூத்த போராளிகளாக இங்கு வந்திருக்கின்ற அங்கேற்கண்ணி அவர்களே, தோழர் குருசி குணசேகரன் அவர்களே, தமிழரசு கட்சியினுடைய தலைவர் அண்ணன் சிவஞானம் அவர்களே, புலட் அமைப்பினுடைய தலைவர் சகோதரர் சித்தார்த்தன் அவர்களே, தமிழ் சமூக ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் தோழர் சுபு ஸ்ரீதரன் அவர்களே, முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் தோழர் விந்தன் அவர்களே, மூத்த போராளி தோழர் ஞானசக்தி அவர்களே, EPRF அமைப்பினுடைய பிரதிநிதியாக வந்திருக்கின்ற சர்வேஸ்வரன் அவர்களே, மாவை அண்ணனின் புதல்வர் கலையமுதன் அவர்களே, தோழர் செந்தூரனே மற்றும் இந்த உரிமை போராட்டத்தினுடைய விழுதுகளாக வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் வணக்கம். எனக்கு முன்னால் உரையாற்றியவர்கள் அண்ணன் சிவகுமார் சம்பந்தமாகவும் அதை சுற்றியுள்ள அல்லது அதன் பிறகு நடந்த நிகழ்வுகள் தொடர்பாகவும் பல கருத்துக்களை கூறி சென்றிருக்கின்றார்கள். என்னுடைய அனுபவத்தின்படி கடந்த கால ஆரம்பகால கசப்பான அனுபவங்கள் அண்ணன் சிவகுமார் அவர்களது கைகளில் வன்முறையை திணித்திருந்தது. அதைத் தொடர்ந்து முன்னோக்கி சென்ற அனைவருடைய கைகளிலும் அது தவிர்க்க முடியாத ஒரு நிகழ்வாக சம்பவமாக மாறிவிட்டிருந்தது. அதன் காரணமாக பலர் இறப்புக்கும் அழிவுக்கும் உட்படுத்தப்பட்டார்கள். அந்த வகையில் நாங்கள் எல்லாரும்
தமிழ் மக்கள், தமிழ் பேசும் மக்களுடைய உரிமை போராட்டத்திற்காகத்தான் ஈடுபட்ட நாங்கள். அந்த வகையில் எங்களுடைய போராட்டத்தின் ஒரு விளைவாக அல்லது ஒரு சிறந்த ஆரம்பமாக இலங்கை இந்திய ஒப்பந்தம் கிடைத்திருந்தது. அதான் இன்றைக்கும் எங்களுடைய கைகளில் இருக்கின்றது. இப்ப சமீபத்திய சக தமிழ் கட்சிகள் அல்ல சக இயக்க தமிழ் கட்சிகள் இந்த 13வது திருத்த சட்டம் தொடர்பாக அது ஒரு முடிந்த முடிவாக இருக்க முடியாது, அது ஒரு ஆரம்பமாகத்தான் இருக்க முடியும் என்பதை சொல்லி சொல்லுகின்றார்கள். இதை நான் கடந்த 35-40 வருடங்களாக நான் இதை சொல்லி வந்திருக்கின்றேன். இருந்தாலும் இந்த சந்தர்ப்பத்திலாவது அவர்கள் இதை ஒரு ஆரம்பமாக, ஒரு சிறந்த ஆரம்பமாக கருத்தில் எடுப்பது வரவேற்கக்கூடியது, சந்தோஷமானது. அதை நான் வரவேற்றுக் கொண்டு இன்று இங்கு நாங்கள் எல்லோரும் கூடியிருக்கின்றோம். சிவகுமாரன் அவர்களது கனவாக தமிழருடைய பிரதேசங்களை தமிழர்களால் ஆள வேண்டும் என்ற ஒரு சிந்தனையை விதைத்துவிட்டு போயிருந்தார். அதற்கு பிறகும் வந்தவர்கள் அநேகமாக எல்லோரும் அதே கருத்துக்களைத்தான் விதைத்திருக்கின்றார்கள். அந்த வகையில் இந்த நடந்து முடிந்த உள்ளூராட்சி தேர்தலில் தனித்தனியாகவும் கூட்டாகவும் போட்டி போட்டு மக்களுடைய ஆணையை பெற்றிருக்கின்றார்கள். அதை கருத்தில் எடுத்துக்கொண்டு கடந்த காலத்தில் முதல் போராளியாக மரணித்த அண்ணன் சிவகுமாருடைய கனவையும் அதன் பிறகு மரணித்து போன பலருடைய நினைவாகவும் கருத்தாகவும் எடுத்து வர இருக்கின்ற சந்தர்ப்பங்களை சக தமிழ் கட்சிகள் அல்ல சக தமிழ் இயக்க கட்சிகள் அதை முன்னெடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து இந்த வாய்ப்பிற்கு இதனுடைய அமைப்பாளர்களுக்கு நன்றி சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்ளுகின்றேன். நன்றி, வணக்கம். இதனை தலைமாத ஆய்வு நடத்திக் கொண்ட நித்தி அவர்களே, ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் மதிப்பார்ந்த டாக்டர் தேவானந்தா அவர்கள், திராவிடத்தினுடைய தலைவர் அன்புக்குரிய சித்தார்த்த அவர்கள், இபிஆர்எல் வேண்டிய பிரதிநிதியாக போட்டிருக்கிற சர்வேஸ்வரன் அவர்கள், சமூக சிற்பாண்டாளர் சுபு அவர்கள், இருக்கக்கூடிய விடுதலை விரும்புகின்ற அத்தனை உறவுகளுக்கும் என்னுடைய வணக்கம். சிவகுமாரனுடைய போராட்டத்தின் ஆரம்ப கால அல்லது முயற்சியின் ஆரம்ப காலத்திலே நித்தி அவர்களும் எங்களுடைய அலியங்காட்டில் சேர்ந்த மாமா விவேகானந்தர் அவர்கள் இணைந்து செயல்பட்ட காலத்திலே அவர்களோடு தொடர்பில் இருந்தவர்கள் சந்தித்தவர்கள். இந்த சிவகுமாரனை பொறுத்தவரை 1974ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 10ஆம் தேதி நடைபெற்ற தமிழராட்சி மாநாட்டிலே அப்பொழுது எஸ்பிஆர் சந்திரசேகர அவர்களுடைய வழிநடத்தலை நடைபெற்ற அசம்பாவிதம் காரணமாக இந்த சந்திரசேகராவை எப்போதாவது அழிவாங்க வேண்டும் என்ற எண்ணப்பாடு தெளிவாக இருந்தது. அந்த மரணங்களுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்ற எண்ணமில்லை. அதற்கான ஒரு முன்னோடியாக அவர் போராடினார். கடைசியாக தன்னை பாதுகாத்துக் கொள்ள முடியாத ஒரு சைனை தடுத்து தன்னைத்தானே இந்த விடுதலையை வேட்கைக்கு ஆகுதியாக, அதை தொடர்ந்துதான்
பல்வேறு போராட்டங்கள் போராளிகள் உருவானார்கள். நான் தமிழரசு கட்சி என்ற வகையில் செல்வது அவர் தமிழரசு கட்சியோடும் குறிப்பாக எங்களுடைய தலைவர் அமிர்தலிங்கம் அவர்களோடும் நெருக்கமான ஒரு உறவை பேணிக் கொண்டிருந்தார்கள். ஒரு கட்சியிலே சேர்ந்தவர் என்று நான் சொல்லவில்லை. கட்சிக்காரர் எல்லாரும் கட்சியிலே சேர்ந்தது இல்லை. வெளியில இருந்தாலும் கட்சிக்காரர் தான். அவர் ஒரு கட்சி ஆதரவாக இருக்கிறார். அந்த விடுதலை அவருடைய உணவாக இருந்தது. உண்மையாக இன்றைக்கு அல்லது தொடர்ந்து இத்தனை காலம் எங்களுடைய மனத்திலே தமிழ் மக்களுடைய எண்ணத்திலே ஒரு விடுதலை வேட்கை கொழுந்து எழுந்திக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கான ஆரம்பகால கர்த்தாக்களிலே சிவகுமார் அவர்கள் அவருடைய நித்தி சொன்னது போல பல்வேறு சந்தர்ப்பங்களிலே ஏற்படுத்தப்பட்ட சிலைகள் உடைக்கப்பட்டிருக்கின்றன. தலைவர்கள் எங்களுடைய கட்சி பேதம் இயக்க பேதம் இல்லாமல் மீளப்பட உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அவருடைய நினைவு எங்களுக்கெல்லாம் அடுத்த சந்ததிக்கெல்லாம் ஒரு முன்னுதாரணமாக உந்து சக்தியாக இருக்க வேண்டும் என்று கூறி என்னுடைய ஆழ்கணக்கிலான மரியாதையை சிவகுமாரனுக்கு தெரிவித்து இந்த வகையிலே இந்த அமைப்பு உருவாக்கி அதை தொடர்ந்து நிகழ்வுகளை நடத்துகின்ற திரு தவராசா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து வருகின்றேன். நன்றி, வணக்கம். நண்பர் சிவகுமார் அவருடைய ஆரம்பகால தமிழக போராட்டத்தில் ஈழப் போராட்டத்தில் ஆரம்பங்களில் அவர்களுடன் நானும் பயணித்த ஒருவன். அவர் மாறியல்ல, அவருடன் மிக நெருக்கமாக இருந்தவர். அவரை நான் சந்தித்தது முதன்முதலாக சந்தித்ததே 2வது குறுக்கு தெருவிலே இருந்த தமிழரசு கட்சியினுடைய அந்த அலுவலகத்தில் தான் முதலில் சந்தித்தேன். அவர் தமிழரசு கட்சி அலுவலகத்தில் அடிக்கடி வருவார். ஆனால் அதற்காக அவர் தமிழரசு கட்சியிலே சேர்ந்து கொள்ளவில்லை. அவர் தன்னுடைய பாதை ஒன்றை புதிதாக வகுத்துக் கொண்டார். அந்த பாதையிலே அவர் சென்றது அவர்தான் ஏறக்குறைய அதற்கு முன்பு இருந்திருக்கின்ற அந்த பாதையிலே சென்றவர்கள். ஆனால் அவர் தான் மிக தொகையான இளைஞர்களுக்கு முன்னோடியாக இளைஞர்களை அதிலே சேர்ப்பதற்கு காரணியாக இருந்திருக்கின்றார். ஆனால் இருந்திருக்கிறார்கள். இங்கே மிக சுத்தமாகத்தான் இருக்கின்றார்கள். இதிலே வந்திருக்கக்கூடிய நண்பர் சபேசன் வந்தவுடனே சொன்னார், அண்ணன் அவருடன் இருந்தவர்களில் தான் ஒரு பொதுமகனாக இன்று இங்கே நிற்கின்றேன். அவரை நேரடியாக தெரிந்தவர்கள் என்று அதிலே ஒரு உண்மை இருக்கின்றது. மிக நீண்ட காலம் 51 வருடங்கள் சென்றிருக்கின்றது. அவர் இறந்து அது கொல்லப்பட்டவர் தற்கொலை செய்திருந்தாலும் கூட, தன்னுடைய உயிரை தியாகம் செய்திருந்தாலும் கூட, அது ஏறக்குறைய அவர் தன்னை தமிழ் மக்களுடைய விடுதலைக்காக ஒரு தற்கொலை தான் செய்து கொண்டார். அவர் இங்கு நித்தி சொன்னது போல தனிய மக்களுடைய விடுதலை என்று சொல்லுகின்ற போது, இன விடுதலை என்று சொல்லுகின்ற போது, அது ஒரு முழுமையான விடுதலையாக சாதி சமயம் பால் இப்படியான அடக்குமுறைகளில் இருந்து எல்லாம் விடுதலை பெற்று இனமும் முழுமையான ஒரு விடுதலை அடைய வேண்டும் என்பதிலே மிகவும் கவனமாக தன்னுடைய செயற்பாடுகளை செய்து வந்தவர். தமிழ் மக்களுடைய துரதிர்ஷ்டம், அவர் மிக இள வயதிலேயே எங்களை விட்டு பிரிக்கின்ற ஒரு நிலை ஏற்பட்டது. ஏனென்றால் அவர் போல உண்மையிலேயே மிக தியாகமாக தன்னுடைய வாழ்க்கையை முதல் தமிழ் மக்களுடைய போராட்டத்தில், விடுதலைக்கான போராட்டத்தில் தன்னுடைய உயிரை கொடுத்தவர் சிவகுமார். அது நான் நினைக்கின்றேன். அதன் பிறகுதான் பலர் தன்னுடைய உயிரை கொடுத்திருக்கிறார்கள்.
அவர் ஒரு முன்னோடியாக இருந்திருக்கின்றார். அவரை நாங்கள் அனைவரும் நினைவு கூற வேண்டியது கட்டாயம். தொடர்ந்து இந்த பகுதியிலே அதிலே டாக்டர் சேவானந்த் அவர்களுக்கு ஒரு பங்கு இருக்கின்றது, முக்கியமாக நித்திக்கு பங்கு இருக்கின்றது, தவராயாக்கு பங்கு இருக்கின்றது. இப்படியாக பலர் மாறி மாறி இதிலே பங்கு கொண்டிருக்கின்றார்கள். பங்கு கொண்டு அவரை நினைவு கூர்ந்து வருகின்றார்கள். அது மக்கள் மத்தியிலே ஒரு எழுச்சியை கொடுக்க வேண்டும் என்று நம்பி என்னுடைய சிற்றுரையை